ஒரு அடர்ந்த காட்டில் புலி ஒன்று தூங்கிக் கொண்டிருந்தது. அந்த பக்கமாக சென்ற கழுதை தூங்கியிருந்த புலியை தட்டி எழுப்பி, எனக்கு தெரிஞ்சே ஆகணும், அந்த ஆத்தோரமாக இருக்க புள்ளி நிறம் நீல நிறம்தானே என்று கேட்டது. அதற்கு புலி, இது என்னடா எனக்கு வந்த சோதனை என்று, இல்லை அது பச்சை நிறம்தான் என்று கூறியது. இப்படியே கழுதை நீலம் என்றும் புலி பச்சை என்றும் இருவருக்கும் பயங்கர வாக்குவாதம். இதை அறிந்த ராஜா சிங்கம் கழுதையை பார்த்து, நீ கூறியதுதான் சரி, புல் நிறம் நீல நிறம்தான் என்று நீதான் ஜெயிச்சே என்று கூறியவுடன் கழுதை சென்று விட்டது. சிங்கம் புலியிடம், நீ 3 நாள் மௌன விரதம் இரு, யாரிடமும் பேசாதே என்று கூறியது. நீ யார்? புலி. புல் நிறம் பச்சைதான், சரியாக யோசிக்கிறாய், சரியாக சொல்கிறாய். ஆனால் அது கழுதை. தவறாக யோசிப்பதல்லாமல் தவறாக தானும் புரிந்து கொண்டு மற்றவர்களையும் நம்ப வைக்க முயற்சி செய்யும். அதனிடம் விவாதம் செய்யாதே, உன் தரத்தை குறைத்து கொள்ளாதே, நீ புலி என்பதையும் மறந்து விடாதே. நாமும் அப்படித்தான், நம் தரம் என்ன என்பதை மறந்து விடுகிறோம். இதுதான் வேதத்தில் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 17:28 பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.